நீங்க ஒரு பெண்ணா இருந்தா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆணா இருந்தா அந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அதாவது நிறைய இடத்துல அபார்ஷன் நடக்குது. அதுக்கு மெயின் ரீசன் இந்த ரோடு. இந்த 4 வே 5 வேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கட்ட ஸ்பீடு பிரேக் மாதிரி வெள்ளை கலர்ல ஒரு 7-8 கோடு கொடுத்திருப்பாங்க. அதுல பைக்லயோ கார்லயோ ஆட்டோலயோ போகும்போது பஸ்ல எல்லாம் கட்ட டக 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 டகன்னு அடிக்கும்போது பெண்களுக்கு என்ன ஆகும்? அடி வயிறு அப்படியே உதறும். அதுலயே அபார்ஷன் ஆயிடும். 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி IVF பண்ணி டெஸ்ட் பேபி பண்ணவங்க இந்த மாதிரி ரோட்ல போனா என்ன ஆகும்? ஏங்க சும்மாவே சந்துக்கு வந்து இப்பெல்லாம் IVF டெஸ்ட் பேபி அப்படின்னு குழந்தையின்மை ஹாஸ்பிட்டல் நிறைய வந்தாச்சு. காரணம் என்ன? குழந்தையின்மை அதிகரிச்சாச்சு. ரோட்ல வேற நீங்க இப்படி இந்த வெள்ளை கலர் ரோட்டை போட்டு பண்ணிட்டீங்க. ரெண்டாவது ஸ்பீடு பிரேக்கர் ஒரு ஸ்பீடு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அதுல போய் நீங்க ஏறினீங்கன்னா வச்சுக்கோங்க, அவசரத்துல போட்டு பக்கத்து ஊர்லயே போய் இறங்கிடலாம். ஒரே பாயெல்லாம் பாஞ்சு அந்த அளவுக்கு உயரமா அப்படியே மொழுக்கட்டின்னு உருண்டையா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படி ஏறி இறங்குற மாதிரி கொஞ்சம் அகலமா ஸ்பீடு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியாவது கொடுக்கலாம். ஏன் கண்ட்ரோல் இல்லாம ஓட்டணும்? ஆனா இதுல குழந்தையின்மை மாசமா உள்ளவங்க 10 வருஷம் ஒருத்தவங்க அந்த பதிவு போட சொல்லிருக்காங்க. 10 வருஷம் குழந்தை இல்லாம இயற்கையா குழந்தை இருந்து இந்த மாதிரி இந்த வெள்ளை கலர் கோட்ல பைக்ல போகும்போது அடிச்சு அபார்ஷன் ஆயிருக்கு. அந்த செகண்ட் அந்த வேதனை ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை இந்த அரசாங்கம் தேடி இந்த வெள்ளை கலர் கோடை கொஞ்சம் தவிர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.